ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபில்லி கேஃபே போயிருந்தப்போ இந்த சாஃப்ரான் டீ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னால் அது கூடவே வந்து ஒரு சீட் பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த சீடை வந்து பிளான் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அதில் இருந்துச்சு. நான் என் பையன்கிட்ட தான் கொடுத்துருந்தேன், நீ இதெல்லாம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அவனும் அழகாக அந்த சீடை வந்து பிளான் பண்ணான். இந்த சீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக வளருமா, கிட்டத்தட்ட 150 இயர்ஸுக்கு வளருமா. அப்போ இந்த சீடு முளைக்கு தானே, முளைச்சதுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சாஃப்ரான் ஃபில்லி டீ வந்து ட்ரை பண்ணிடலாம். இந்த டீ தூள் கூடவே பார்த்தீங்கன்னா காடமன், ட்ரை ஜிஞ்சர், சாஃப்ரான் எல்லாமே மிக்ஸாக இருந்துச்சு. டீ கொதிச்சு வரும்போதே நல்ல மனமாக இருந்துச்சு. இந்த டீ வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், எல்லாமே அதிலே இருக்குது. நீங்கள் டீ லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு கிடச்சிது, ஸோ ஷேர் பண்ணேன் உங்ககிட்ட. ஈவினிங் எல்லாருமே சேர்ந்து சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய ஃபாதர் இன் லாவோட நினைவு நாள். இந்த விளாக் வந்து சாட்டர்டே எடுத்தது. இங்கே ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய சென்ட் மைக்கேல் சர்ச்சுக்கு தான் வந்திருந்தோம். சர்ச்சில் மாசெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ வந்து ஒரு லேடி வந்து அவ்வளோ சூடாக இருக்குது, அங்கே வெளியில் நின்றுட்டு குழி பணியாரம் வித்துட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட ப்ளீஸ் வாங்குவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு காரில் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.